بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العليم. புனிதமான ரமலானுடைய மாதத்தின் நோக்கத்தை சிந்தனையில் வைத்து செயல்படக்கூடியவங்க புத்திசாலிகள். அதனை மறந்து விடுறவங்க கைசேதம் அடைவாங்க. அந்த கைசேதத்தினுடைய பிரதிபலிப்பு ஈமான் ஆமால்களை விட்டும் இந்த உலகத்தில் தூரமாகிடுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல துன்பங்களுக்கு நேரிட வேண்டி வரும். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாக கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யோம். ரஹ்மத்துடைய சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது. என்றாலும் ஹதீஸனுடைய அடிப்படையில் ரமலானில் 3 பிரிவுகளாக அதனை கணிக்கிறார்கள். அதில் முதல் பிரிவில் ரஹ்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அபரிமிதமாக தன்னுடைய அடியார்களுக்கு கிடைப்பதாக கூறப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நாங்கள் அதிகமாக கேட்கறது வழக்கம். அத்துடனே இப்போ மக்ஃபிரத்துடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அதிகமாக கேட்கணும். அல்லாஹு மக்ஃபிர் லனா ஸுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு மக்ஃபிர் லனா ஸுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று தராவியுடைய 2 ரக்காத்துகளுக்கு மத்தியில் சில பள்ளிகளில் இதனை ஒரு துவாவாக ஓதுவார்கள். நாமும் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்வது அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு பல நலவுகளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார். எனவே இந்த மக்ஃபிரத்துடைய சந்தர்ப்பம் அல்லாஹ்விடத்தில் வேகமாக நாங்கள் அந்த மக்ஃபிரத்துக்காக வேண்டி விரைந்து செல்லணும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் வேகமாக வாருங்கள். பாவ மன்னிப்பு எனும் பொழுது அதில் நாங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு போகணும். இந்த சாரஅ யுசாரிஉ என்ற சொல்லிலக்கண வார்த்தை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு அதன் பக்கம் செல்வதற்குண்டான அமைப்புல தான் கூறப்பட்டு இருக்கு. நாங்கள் துனியாவுடைய பல விடயங்களுக்காக வேண்டி போட்டி போடுறோம். பலருக்கு சில விடயங்கள் இழந்து போதுவிட்டு கவலைப்படுவாங்க. இன்னும் சிலர் பல விஷயங்களில் முன்னேறும் பொழுது பொறாமை கொள்வாங்க. அதனால் அதில் சில போட்டிகள் ஏற்பட்டு தோல்விகள் உண்டானா கவலைப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதில் போட்டி போட்டு வேகமாக விரைந்து ஓடி வருமாறு கூறுகிறான்? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம். நாங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க. மனிதன் எனும் பொழுது இந்த புற உலகம் எங்களை விட்டுவிடாது. எல்லா வகைகளையும் ஏதாவது ஒரு விடயத்தில் சிக்க வைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு எங்களை அகற்றி அல்லது ஷரியத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய சில விடயங்களை எங்களுக்குள்ள புகுத்தும். இதனால் நாங்கள் அந்த மக்ஃபிரத்தின் உடைய முறையை எப்பவும் உள்ளத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் இறைந்து கொண்டே இருக்கணும். இதனால் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி தான் பாவ மன்னிப்பை தருகிறான். வஜன்னத்தின் ஒரு சொர்க்கத்தையும் தருகிறான். அந்த சொர்க்கம் பாவ மன்னிப்பின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு விஷாலமானது! அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ள், அது வானங்கள் பூமிகள் அனைத்தை விடவும் விஷாலமானது. உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நோன்புடைய நோக்கம் நாங்கள் ஒவ்வொருவரும் முத்தகியாக மாறிவிடுறது. இன்றைக்கு நாங்கள் வெறுமனே ஒரு மனிதன் என்ற உருவத்தில் இருக்கிறோம். இனம் தக்வா எங்களிடத்தில் வர இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ் எந்த தக்வாவை ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் அவங்களுடைய முயற்சியின் மூலமாக எதிர்பார்த்தார்களோ அந்த தக்வாவுடைய பிறப்பிடமாக இன்னும் நாங்கள் இல்லை. இதனால்
தக்வாவை நோக்கமாக வைத்து ரமலானும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தக்வா உடையவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்ஃபிரத், ஜன்னத் அனைத்தையும் வைத்திருக்கிறான். அந்த தக்வா உடையவர்கள் யார்? உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ராஇ. அந்த முத்தகீன்கள் தன்னிடத்தில் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு மற்றும் சில பிரச்சனைகளில் சிக்குண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களில் கஷ்டவாளர்களுக்கு இவங்க கொடுத்து உதவுவாங்க. அவங்களுடைய தன்மையில் முக்கியமானது தான், தக்வாவுடைய தன்மையில் முக்கியமானது தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவங்க வறுமையிலும் செழுமையிலும் செலவு செய்வாங்க. வறுமை கஷ்டம், அதே மாதிரி செழுமையாக இருக்குது வசதியுடைய நேரத்தில் மட்டும் செலவு செய்கிறது தர்மம் அல்ல. வசதியுடைய நேரத்தில் செலவு செய்கிறதுக்கு கூலி இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனால் 2 சிஃபாத்துகளும் ஒன்றரை கலக்கோணம், அவங்கள்தான் முத்தகீன்களாக ஆக முடியும். வசதி இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் தேவையில்லாமைக்கும், அதனால் மேல்மிச்சமானது அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். அதுவும் ஒரு நல்ல தன்மை தான். என்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீனை எப்படி வர்ணித்தானோ, தக்வா உடையவர்கள் என்று என்ன தன்மைகளை சொன்னானோ, அவர்களுக்கு முதலாவது வரக்கூடிய அந்த தன்மை தான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. வறுமையிலும் செழுமையிலும், இருக்கும் பொழுதும் இல்லாத போதும், கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்காக வேண்டி வீண் விரயமாக செலவு செய்கிறது அல்ல. வீண் விரயம் செய்கிறவங்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறவங்களை வெறுக்கிறான். அதே மாதிரி யார் கட்டி பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களையும் அல்லாஹ் வெறுக்கிறான். இதனால் நீங்கள் நடுத்தரமாக செலவு செய்யுங்க. நடுத்தரமாக செலவு செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்பட மாட்டாது. அது பணத்தினுடைய செலவும் தான், வெவ்வேறான விடயங்களுடைய செலவும் தான். இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம், அவர் கணக்கில் குளிக்கிறது இது வீண் விரயம். அல்லாஹ் இவர்களை வெறுக்கிறான். இவர்களுடைய நண்பர்கள் ஷைத்தான்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அதே நேரம் ஒருத்தர் உலு செய்ய போகிறாரு, 3 விடுத்தத்துக்கு மேலே கழுவுறாங்க, இதுவும் வீண் விரயம். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ் வெறுக்கிறான் இவர்களை. அல்லாஹ் வெறுத்துட்டான் என்றால் எங்களுடைய இபாதத்தின் மூலமாக எந்த விதமான பிரயோஜனங்களும் ஏற்பட போகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுறதுக்கும் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்கும் குர்ஆனில் சொல்லப்பட்ட முதலாவது தன்மை தான் அது மக்ஃபிரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், அத்துடனே அல்லாஹ்வுடைய ஜன்னத்திலையும் நுழைவிக்கும். அது தான் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் எப்படி நாங்கள் சிந்தித்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணுமோ அதனை செலவு செய்கிறது. 2வது முத்தகீன்களுடைய தன்மைத்தான் வல்காலிமீனல் கைல். கோபத்தை மெண்டு விழுங்கிறது. கோபம் மேலிடும் பொழுது அதற்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்வது. கோபம் வராதவர் கழுத என்றாலும் வரும் பொழுது அதனை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் உண்மையான முத்தகியாக ஆகிவிடுவார். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தன்மை எதிரி உறுதியாக இருக்கும் வரைக்கும் அவர்களும் உறுதியாக இருப்பார்கள். எப்பொழுது எதிரி பலகீனமாவானோ அந்த நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பலத்தை காட்ட மாட்டார்கள். அத்துடனே சிலவங்க பேச்சில் வில்லர்களாக இருப்பார்கள். உண்மையிலே குற்றமில்லாத ஒரு மனிதர் இருப்பார். இப்பொழுது பேச்சினால் அவரை குற்றவாளியாக ஆக்கி அவருக்கு பேச முடியாத ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்துகிறது. இவைகள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியது அல்ல. இப்படி சில நேரம் துனியாவில் மக்களால் பெரிதாக மதிக்கப்படாத ஒரு மனிதராக இருப்பார். இவர் எல்லா விதமான பாத்தில்களையும் வெற்றி கொண்டு துனியாலும் மதிக்கப்படக்கூடியவராக இருப்பார். இந்த நேரம்
இவருடைய இந்த மதிப்பை வைத்து அந்த உண்மையான மனிதரை கீழே போடுவாங்க. இப்படியான தன்மைகள் எல்லாம் முத்தகீன்களுடைய தன்மை அல்ல. அல்காலிமீன் அல் கைல், கோபம் வரும் பொழுது அதனை மெண்டு விளங்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முத்தகீன்கள். மற்றும் அல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நான் காண்கிறேன் அதிகமானவங்க கிளாஸில் இல்லை, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறப்பட்ட முறை அல்ல. ஏனெனில் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும், கேட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் பிறக்கலாம். என்றாலும் கூட இல்முடைய மஜ்லிஸ் அந்தந்த நேரத்தில் நடக்கும் பொழுது மலாய்க்காமார்கள் அதனுடன் சம்பந்தப்படுகிறார்கள். இதனால் அதனுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஃபிசிக்கலி இந்த கிளாஸில் உட்காரோம். யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். அத்துடனே இதில் ஃபுல்லி கன்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசப்படுது, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பேசப்படுது, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். மௌனா என்ற உதவி ஹதீஸுடைய கருத்தும் இருக்குது. எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்குறாங்களோ ஒன்றுக்கு, அதன் அளவு தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே முத்தகீனுடைய அல்லாஹ் ரெண்டாவது தன்மை அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லுறான், அவங்க கோபத்தை மெண்டு விளங்குவார்கள். கோபத்தினால் அவர்கள் மேலிடும் பொழுது அதற்கு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்வார்கள். நாங்கள் சூரா யூசுஃபில் ஏற்கனவே படித்தோம். ஹஸரத் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் அதனை அடக்குவதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க. கோபம் என்கிறது ஷைத்தான் உடைய தீ, அது அவனுடைய நெருப்பு, அதனை அணைக்க முடியும் தண்ணீரினால். அதனால் உங்களுடைய உடல் உறுப்புகளை குளிராக்கிக்கோங்க, உழு செஞ்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்கிறதுக்கு உண்டான முறைகளை சொல்லி தந்தாங்க. அதில் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் வார்த்தைகளை பறக்க விட்டுவிடாதீங்க. கோபம் வரக்கூடிய நேரத்தில் யாரையும் கேவலப்படுத்தி விடாதீங்க. இதனால் பின்னுக்கு பெரிய கை சேதங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும்ங்கிறது எல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தான் அந்த கோபத்தை அடக்குவதற்குண்டான ஆவணங்களையும் எங்களுக்கு முன் வைத்தாங்க. நீங்கள் நின்று கொண்டு இருக்கக்குள்ள கோபம் வருதா, அமர்ந்துக்கோங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது கோபம் வருதா, சாய்ந்துக்கோங்க. இறுதியில் நீங்கள் உழு கூட செஞ்சுக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அடுத்தது முத்தகையுடைய தன்மை தான் வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார். மன்னிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். மன்னிப்பு கொடுக்கறதுங்கிறது அது உண்மையான முத்தகீன்களால், தக்வாவுடையவர்களால் மட்டும்தான் முடியும். ஒன்று கொண்டு பழிவாங்கிற எண்ணம், கோப எண்ணம், மன்னிக்காத தன்மை, அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களுடைய சிஃபாத். அது ஷைத்தானியத்தான ஒரு பயங்கரமான சிஃபத். இது உறவுகளை முறித்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை வெகு விரைவில் கொண்டு வந்துவிடும். இன்றைக்கு பலர் பலவிதமான விடயங்களில் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சோதனை என்னுடைய இந்த இழி குணத்தினால தான் வந்தது, எனக்கு மக்களை மன்னிக்கிற தன்மை கிடையாது என்று இருக்கும் பொழுது அவங்க உணர்றதில்லை. இதனால தான் எனக்கு இந்த சோதனை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி வர வேணும்டா, அல்லாஹ் எந்த சிஃபாத்துகளை அடியானுக்கு குர்ஆனில் அறிவித்து விரும்புகிறானோ அந்த சிஃபாத்துகளை கொண்டு நாங்கள் ஆபரணம் அணிந்து கொள்ள வேண்டும். சூரா யூசுஃபில் நாங்கள் படித்தோம். அதாவது ரூபில் என்ற சகோதரர், அவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்தால் அவர் சத்தமிட ஆரம்பித்தார். இதனால் அவருடைய ரோமங்கள், அவருடைய கூஸ் பம்ப் ஆகிச்சு. எப்படின்னா தன்னுடைய ஆடைக்கு, அணிந்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேலால் அந்த ரோமங்கள் வெளியாக ஆரம்பிச்சு. அப்போ அதுக்கு நிவாரணமாக யாராவது ஒருத்தர் போயிட்டு அவரை தழுவணும். அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் தான் தழுவணும். அப்போ அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு அப்ராம்க்கு சொன்னாங்க, அவரை பிடிங்கன்னு சொல்லி பிடிச்சோடனே அவருடைய கோபம் தணிஞ்சது. அவர் சொன்னார், இங்கே யாக்கூப் உடைய விந்து
வித்தை, யக்கூபுடைய ஒரு வித்தை இருக்கிறது என்று சொன்ன நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மன் ஹுவ யாக்கூப். அவர்கள் ஒரு யுக்தியை கையாண்டி கேட்டாங்க, யாக்கூப் யார்? தந்தையுடைய பேரை மரியாதை இல்லாமல் சொன்னதின் காரணமாக அவர் மேலும் கோபத்தினால் மேலிட்டார். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பிடிச்சி அப்படியே கீழே விட்டு பாதத்தால் மீர்த்து கொண்டு இருந்தாங்க என்றதெல்லாம் நாங்கள் படித்தோம். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கு கோபத்தை அடக்கிறதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்குது. சில பெண்கள் கோபம் வந்துட்டா அவங்களுடைய பக்கத்தில் உட்காந்து தேற்றி அவங்களுடைய கோபத்தை தனித்தா அவங்க தனிந்து விடுவாங்க. இன்னும் சில பெண்கள் அந்த நேரத்தில் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக ஆகிடுவாங்க. சைக்காலஜி சொல்லுது, கோபம் வந்துட்டா என்ன செய்யணும், முன்னுக்கு உட்கார வேணாம், பக்கத்தில் உட்கார்ந்து அவங்கள தேற்றுங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒரு நடைமுறை விதிமுறை தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அது பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த உம்மத்தினருக்கு கோபம் மேலிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே நாங்கள் சொன்ன விதிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும். இப்படியாக ஒரு தக்வா உடைய அடையாளம் கொண்டவருடைய தன்மையை அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறான். எனவே இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோம். பாடத்தில் ஏற்கனவே அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் எகிப்தில் இருந்து வர முடியாமல் புனியாமீன் தடுத்து வைக்கப்பட்டுட்டார். அதன் பின்னால் ரூபீல் அது சம்பந்தமாக பல முறைகளை விதிகளை கையாண்டார். எப்படியாவது புன்யாமீனை விடுவித்து கொண்டு போகணும், ஏனெனில் வாப்பாவிடத்தில் நாங்கள் முக்கியமான உறுதிமொழி எடுத்துத்தான் இவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இறுதியில் அந்த ரூபீலும் ஏண்ட வாப்பா என்ன அழைத்து கொள்ளாத வரைக்கும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அங்கேயே நின்றுட்டார். இப்போ 3 மகன்மார்கள், ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ரூபீல். இவங்களும் அந்த நபிமார்களுடைய சந்ததியில் வந்தவங்க அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறதுல தப்பு இல்லை. இவங்களும் இப்போ நின்றுட்டாங்க. 11 பேரில் 9 பேர் தான் திரும்பி வந்தாங்க. வந்து நடந்த விடயத்தை கூறினாங்க. அந்த நேரம் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் தான், கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா. உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அழகாக காட்டியிருக்குது. காலபல் சவ்வலத் லக்கும், உங்களுக்கு அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை அம்ரன், ஒரு விடயத்தை அழகாக காட்டியிருக்குது. நீங்கள் செஞ்சதை நீங்கள் அழகுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஃபசபுருன் ஜமீல். இப்போ நான் என்ன செய்கிறது, அழகிய விதத்தில் பொறுமையை கையாள்வதை தவிர வேற எதுவும் இல்லை. அஸல்லாஹு ஐயஅ்தியனி பிஹிம் ஜமீஅன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எல்லோரையும், அதாவது அந்த 3 பேரையும் என்னிடத்தில் கொண்டு வர போதுமானவன். அல்லது இவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் நாடி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வர போதுமானவன். இன்னஹு அல் அலீமுல் ஹக்கீம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் அறிந்தவன், நுணுக்கமானவன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சபுருன் ஜமீல் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. இதுக்கு அழகிய பொறுமை என்று சொல்லணும். இன்றைக்கு எங்கள்லையும் அதிகமானவங்க பொறுமை கொள்வது தான், என்றாலும் அழகிய பொறுமை கிடையாது. அழகிய பொறுமை என்றால் என்ன? அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க இவர் ஒரு பெரியார், ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படி என்றால் ஏன் பெண்ணை பார்த்தார் என்று. ஆனாலும் இங்கே ஒரு படிப்பினைக்காக ஒரு சம்பவம் கூறப்படுது. அவங்க பைத்துல்லாவை தவாப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு மிகவும் அழகிய ஒரு பெண், அவங்கள போன்ற அழகான ஒரு பெண்ணை அவங்க வாழ்க்கையில் கண்டதும் இல்லை என்ற அளவுக்கு சொல்லிட்டு, இந்த அழகுக்கு காரணம் இவளுடைய கவலை, துக்கம், கஷ்டம் எதுவுமே அவளோட இருக்காது, இதனால தான் இந்த அளவுக்கு பொலிவோடு அழகாக இருக்கிறார்
என்று சொல்லி அவங்க வார்த்தைகளால் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய காதில் கேட்டுச்சு. உடனே அவரை அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சம்பவம் நடந்தது அவர்களுக்கல்ல, மற்றமாக வேறொரு முக்கியமான மனிதனும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில் தான் நடந்தது. அவள் உடனே திரும்பி, நான் கஷ்டங்கள் கவலைகளுடைய பிறப்பிடமாக இருக்கிறேன், என்னிடத்தில் எல்லா விதமான துக்கங்களும் இருக்குது, உனக்கு அவ்வளோ பெரிய துக்கம் வருவதற்கு என்ன காரணம்? அவள் சொல்லுறாள், என் கணவர் ஒரு ஆட்டை குர்பான் செஞ்சார், எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, சிறு குழந்தைகள், 2 பேரும் விளையாடக்கூடிய வயதுடையவர்கள், 3வது புள்ள பால் குடிக்கும் புள்ள. நான் சமையல் செய்யும் வேலையில் இருந்து கொண்டிருந்தேன். என் மூத்த மகன் இளையவரிடத்தில், எங்கட வாப்பா ஆட்டை எப்படி அறுத்தாங்கன்னு உனக்கு காண்பிக்கவா என்று கேட்ட நேரம் இளையவரும் சம்மதிக்கிறாரு. உடனே அந்த இளையவரை மல்லாக்க படுக்க வைத்து இவர் 2 துண்டாக அந்த பிள்ளையை அறுத்துட்டார். ரத்தம் பீரிட்டு ஓடுறதை பார்த்து பயந்து அந்த மூத்த புள்ள ஒரு மலைக்கு ஓடிட்டாரு. அங்கே அவரை ஓநாய் பிடித்து திண்டுட்டுது. அந்த புள்ளைய தேடி, அந்த மகனை தேடி அந்த பாப்பா, அதாவது இந்த பெண்ணின் கணவர் மலைக்கு சென்றார். அங்கே அவர் தேடி தேடி ரொம்ப களைப்படைந்து தாகம் மேலிட்டு மௌத்தாகிட்டார். ஏண்ட புள்ளைய கீழே உட்கார வச்சு அவருடைய வாப்பா என்ன செய்கிறார் என்று கவனிக்கிறதுக்கு நான் தலைவாசலுக்கு வந்தேன். ஏண்ட புள்ள அடுப்புல மீது இருந்த சட்டியில் கையை போட்டு, சட்டி சாய்ந்து கொதிக்கிற தண்ணி மேலே விழுந்து அதனுடைய தசைகள் வெந்து துண்டு துண்டாக விழுந்துட்டது என்று அந்த பெண் அவளுடைய கவலைகளை சொல்ல ஆரம்பித்தார். இந்த விஷயங்கள் திருமணம் முடித்து கொடுத்திருந்த ஏண்ட மகள் ஒன்று இருந்தால் அவளுக்கு கேள்விப்பட்டுச்சு. அவளும் ஓடி வந்தா. அவளும் வார வழியில் மௌத்தாகிட்டாள். இந்த முறையில் நான் இன்று தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய கஷ்டங்களில் ஓண்ட பொறுமைத்தான் எவ்வளவு என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அந்த பெண் சொல்லுறாள், பொறுமைக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இடையில பாகுபாடு செஞ்சதன் காரணமாக ஒரு வித்தியாசமான பாதையை அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிறான். அதாவது பொறுமையோடையும் பொறுமை இல்லாமல் இருக்கிறதின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய சில பாகுபாடுகள், இவைகளுடைய வித்தியாசத்தை நான் விளங்கியதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இந்த புறத்தில், அதாவது வெளிப்படையில் அழகான முறையில் வைத்திருக்கிறான். பொறுமையுடன் இருக்கிறது இறுதியில் புகழக்குரிய விஷயமாகவே இருக்கும் என்று அந்த பெண் சொன்னார். எனவே யார் பொறுமையை இழப்பாங்களோ அவங்களுக்கு பிரதிபலன் கிடைக்க மாட்டாது. பலாய், அதாவது சோதனைக்கு அரபில் பலாய் என்று சொல்லுவாங்க. இது 3 முறைகளில் ஏற்படும். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியான கண்டிப்பதற்காக தீவிரமாக வேதனை அனுப்புவான். அது ஒரு வகை. வேதனைகள் சோதனைகள் அவசரமாக வரும். எதற்கு? அடியானை கண்டிக்கிறதுக்காக வேண்டி. இன்னொன்று, அல்லாஹ் அவனை பரிசீலனை செய்து பார்க்கறதுக்காக வேண்டி அனுப்பக்கூடிய வகை. இதில் அடியானுடைய மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அந்தஸ்தை வெளிப்படுத்துறதுக்காக இப்படி பரிசீலனை செய்கிறான். உதாரணத்துக்கு கராமத்துக்காக கஷ்டத்தை சிலவங்க விடுவாங்க. அதாவது கராமத்துக்காக வேண்டி கஷ்டத்தை சிலவங்க விடுறது. அதாவது அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனையெல்லாம் சிரமமாக ஆக்கியிருக்கிறானோ அவைகளில் அவங்க மூழ்கி விடுவாங்க. தனக்கு வரக்கூடிய நலவுகள் அனைத்தையும் அவங்க விட்டுடுவாங்க. இங்கே கஷ்டம் என்று சொல்கிறது தனக்கு எது சாதகமாக இருக்குதோ அது அவங்க உள்ரங்கத்தில் கஷ்டம் என்று சொல்லி கருதுறது தான். எனவே அவைகளை அவங்க விட்டுடுறதின் காரணமாக கராமத் உண்டாகும். அதனால் அல்லாஹ்வுடைய கொர்பத்ஸ், அல்லாஹ் இடத்துல சமீபம் நெருக்கம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமையும். எனவே இப்படியாக அல்லாஹ் மனிதனை தன்னிடத்தில் நெருக்கிக் கொள்றதுக்காக வேண்டியும் பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்துவான்.
முதலாவதுவாகத்தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்தது. அவங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்காம அந்த ஷர்பத் ட்ரிங்க்ஸ்காரரிடத்துல அவருடைய சிறையில் இருந்த தோழர்கள் ஒருவரான அந்த பானம் சர்வ் பண்ணக்கூடியவரிடத்துல உன்னுடைய எஜமான் இடத்துல என்னை பற்றி சொல்லு என்று சொன்னாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறியதற்கு தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே வேதனை அனுப்பினான். அந்த ஆலமுல் அஸ்பாப், இந்த காரண உலகம், இது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கடுமையான விஷயம். ஏனெனில் அவங்க அல்லாஹ்வோட இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு இல்லாத ஞானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த அஸ்பாபுடைய உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதனால இவ்வளவு சோதிக்கப்பட மாட்டாது. உண்மையில மக்களுடைய பார்வையில அவர் செஞ்சது சரி, ஒரு குற்றம் இல்லை என்று இருந்தாலும் கூட ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்ததுனால உண்மையான முத்தவக்கிலீன்கள் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாற்றுறவங்க, பரம் சாற்றுறவங்களுடைய கூட்டத்தில் இவங்க சேர்ந்து விட வேண்டும். அப்படியான கூட்டத்தில் தான் நபி என்பவர் இருப்பார்கள். எனவே இதனை பற்றி கூட இவர் கருதாமல் இவர் அந்த மனிதனிடத்தில் உன்னுடைய அரசனிடத்தில் என்னை பற்றி கூறு என்று சொன்னதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷர்பத் செய்யக்கூடிய மனிதனுக்கு மறதியை உண்டு பண்ணி பல வருடங்கள் அதிகமாக அவங்க சிறையில் இருக்குமாறு செய்தார். எனவே இப்படி பேச்சுகளினாலும் சோதிக்கப்படுவார்கள். அது யாரு சோதிக்கப்படுறது? அன்னாசு முவக்கலுன் பில் மந்திக், மனிதர்கள் பேச்சினால் சோதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாருண்டா அந்த விஷயத்துல அவங்க சோதிக்கப்படுவாங்க. அதனால மனிதர்களிடத்துல சொல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அதனை சொல்லக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வெகு விரைவில் அந்த சோதனையை நீக்கிவிட்டு சுகமான வாழ்க்கையை கொடுப்பான். இப்படியாக அல்லாஹ் இடத்துல மட்டும் முறைப்பாடு செய்யக்கூடிய ஈமான் எங்களிடத்துல வரணும். அதே மாதிரிதான் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த கஷ்டம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கண்டுக்குட்டிய அதனுடைய தாய்க்கு முன்னால் அறுத்தாங்க. அந்த பசு கதறி கொண்டுச்சு. இப்படி செஞ்சது நபிக்கு அழகில்லை. இதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தான். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது, ஒரு அடிமை பெண் அவளுடைய குழந்தையோட சேர்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விலைக்கு வாங்கினாங்க. பிறகு அந்த குழந்தைய வித்துட்டாங்க. தாயும் குழந்தையும் பிரித்ததின் காரணமாக அந்த தாய் அந்த குழந்தையை எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். இதனால அவளும் குருடாகிவிட்டாள். இந்த தவறுக்காக வேண்டித்தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்களை பறித்தான். இப்போ நாங்கள் யோசிக்கணும், சில விஷயங்கள் இருக்குது எங்களின் மூலமாகவும் நடக்குது. ஆனாலும் சோதனைங்கிறது எங்களுடைய ஈமானுக்கு ஏற்பதான். பொதுவாக இப்படியான விஷயங்கள் எங்கள்கிட்ட நடக்குது. நாங்கள் ஒரு குட்டியை கொண்டு வந்து அறுக்கிறோம் அதனுடைய தாய்க்கு முன்னால். இப்போ நாங்கள் அதை பெருசாக கணக்கெடுக்கிறதும் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லாதனால சோதனையும் இல்லை. என்றாலும் இதற்குரிய தண்டனை மௌத்துக்கு பின்னால் இருக்குது. ஆனால் நல்லடியார்கள் என்று அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகளை அவ்வப்பொழுது ஏற்படுத்துவார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படியாக நடந்து கொண்டது தான் அவங்களுக்கு சோதிக்கப்படுவதற்குண்டான காரணம். இதே மாதிரி ஹசரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோயால் கஷ்டப்பட்டதும் ஒரு சோதனை தான். இதுவும் இரண்டாவது வகையான இந்த சோதனையை சேர்ந்தது. ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள், ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சோதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க. ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எந்த விதமான தவறு செய்யவும் இல்லை, தவறு செய்ய துணியவும் இல்லை. அப்படி இருந்தும் அவங்க சோதிக்கப்பட்டாங்க. அவங்க கூட கொல்லப்பட்டாங்க. அதே நேரம் பலவிதமான சோதனைகளுக்கு அன்றைய காலத்தில் இருந்த அரசனின் மூலமாக ஆளாக்கப்பட்டாங்க. இப்படி காரணம் இல்லாமல் சோதிக்கப்பட்டது மூன்றாவது வகை. இந்த 3 சோதனைகளையும் சகித்து கொண்டு அழகான முறையில் யார் பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் மகத்தான கூல் இருக்குது. அடுத்த ஆயத் 84, வதவல்லா அன்ஹும் வகால யா அஸஃபா அலா யூசுஃப வபியல்லத் ஐனாஹு மினல் ஹஸ்னி ஃபஹுவ கலீம். இப்போ
ஏனைய சகோதரர்கள் வந்து ஈஜிப்டில் நடந்த விஷயத்த சொல்லுறாங்க. இப்போ 3 பேர் அங்கே ஆகிட்டாங்க. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அதிகமானவங்க சொன்னாங்க அவர் மௌத்துன்னு சொல்லித்தான். இதனால் இந்த 2 பிள்ளையுடைய விஷயம், ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் போன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு பெரும் கவலையாக ஆகிட்டது. இதனால் வத்தவல்லா அன்ஹும், அந்த வந்த சகோதரர்கள் பிள்ளைகளை விட்டும் கொஞ்சம் அவர்கள் புறக்கணித்து பின்வாங்கி வக்கால் சொன்னாங்க, யா அசஃபா அலா யூசுஃப, யூசுஃபின் மீது எனக்கு ஏற்பட்ட கவலை கைசேதம் என்று அவங்க துக்கம் மேலிடுறாங்க. இதனால் வபி அல்வத் ஐநாஹு மினல் ஹஸ்னி, கவலையின் காரணமாக அவருடைய கண்களில் வெள்ளை படிந்தது. அவர் குருடராக ஆகிட்டார். ஃபஹுவ கலீம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் ஏற்பட்டது. அதாவது இவங்க இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில், இப்போ புனியாமினுடைய விடயத்திலையும் இப்படி நடந்து கொண்டார்களே என்ற கவலை அவர்களோட இருந்து கொண்டே இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற விஷயம், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைத்தே வைத்திருந்தான். என்றாலும் இந்த 2 மகன்மார்களும் மிஸ்ரில் இருக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர்களின் மீது அவருக்கு மேலதிகமான கவலை வரையில்லை. மாற்றமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது தான் கவலை வந்துச்சு. அதிகமாக ஒருத்தர் அழுவார் என்று சொன்னால் அவருடைய அந்த கரு விழிகள் இருக்குது, அது அப்படியே குறைஞ்சி அது வெளுத்து போகும். அதுதான் அதிகமாக அழுகிறதின் காரணமாக ஏற்பட்ட வழக்கம். சஹாபாக்கள் அதிகமானவங்க குருடர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சத்தில் அழக்கூடியவர்கள். இதன் காரணமாக அவருடைய கண்கள் போயிட்டது. இதுக்கு நாங்கள் கண்ணில் வெள்ளை விழுகிறது என்று சொல்லுவோம். அப்படி வெள்ளை விழுந்தா பார்வை மங்களாகி இறுதியாக கண் பார்வை இழந்து விடுறது ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த முறையில் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரிஞ்சதன் காரணமாக அவர்களை நினைத்து 80 வருட காலங்களாக அழுது கொண்டே இருந்தாங்க. அவர்களுடைய பார்வையும் மங்கி கண்ணில் வெள்ளை விழுந்துட்டது. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இருந்த அந்த பிரியத்தினால, அல்லாஹ்வுடைய அன்பினால அதிகமாக அழுவாங்க. இதனால் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பார்வை இழந்திருந்தாங்கன்னு சொல்லி ரிவாயத்து இருக்குது. அதே மாதிரி ஹதீஸே குதுஸையும் இருக்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதாக, இதபு தலைத்து அபுதி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானுடைய 2 பிரியமானதை கொண்டு நான் சோதித்தாள். இங்கே 2 ஹபீபத் என்று சொல்றது 2 கண்களும். அவருடைய பார்வையை கொண்டு நான் சோதித்து ஃபஸபர, அவர் பொறுமையாக இருந்தா, அவ்வல்து மின்ஹுமா, நான் அவருக்கு கொடுத்து விடுவேன் சபுரை, அவ்வல்துஹு மின்ஹுமா அஸ்ஸபுர, அவ்வல்து மின்ஹுமா அல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துவேன். பார்வையை நான் பறித்து, அவர் அந்த பார்வையை பறித்ததின் பேரில் பொறுமையாக இருந்தாரெண்டா அதன் காரணமாக அவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லே ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ரிவாயத்தில் வேறு விதத்தில் வந்திருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல்லா இடத்துல கேட்குறாங்க, தன்னுடைய 2 கண்களின் பார்வையை இழந்தவருக்கு என்ன கூலி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொன்னாங்க, அதற்கு அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் அறிவித்த தவிர எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த நேரம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்ல வைத்தான், அவருக்குரிய பிரதிபலன் என்னண்டா, என்னுடைய சொர்க்கத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார், அவர் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிவித்த இந்த விடயம் ஒரு ஆதாரபூர்வமான விடயம். இது ஹதீஸே குதிசியில் வந்திருக்கிறதோட புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டு இருக்குது. எனவே அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த குருடர்களுக்கு கிடைக்கும். உண்மையான ஆரிஃப், உண்மையான அறிவாளி, அவர் என்ன செய்வார்ன்றா, இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய வஸ்துகளை அப்படியே குருடாக்கி கொள்வார். பார்வை இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற வஸ்துகளை, சிருஷ்டிகளை, படைப்பினங்களை பார்த்து அவருடைய உள்ளத்தை அவர் குருடாக்கி கொள்வார். அதன் மீது அவருக்கு ஆசை, மோகம்.
எதுவுமே வரமாட்டாது. அதனுடைய ஜமால் அழகை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். அவர் எப்பவும் அல்லாஹ்வுடைய ஜமால் அந்த இரகசிய பார்வையை கொண்டு பார்ப்பார். அந்த இரகசிய பார்வை பார்க்கக்கூடிய நிலைமை அந்த கண்களை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அது அவர் துனியாவில் இருந்தே அந்த பார்வையை பார்ப்பாரு. ஆனால் அதற்கு சபுருன் ஜமீல் அழகிய பொறுமை இருக்கணும் என்கிறது தான் சொல்லப்பட்டுகிறது. அதே நேரம் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுதிக்கிறாங்க. பொறுமை இழந்தாங்களா? இல்லை. கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் கை சேரப்படுகிறது ஒரு மனிதனுடைய இயல்பு, அழுவது கூடும் என்கிறது தான் இந்த ஆயத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்படி செய்யாமல் தடுத்து கொள்வது ஷரியத்துடைய ஏவல் விளக்குகளுக்கு முரணானது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே கஷ்ட காலத்தில் மனதை கட்டுப்படுத்துறது மிகவும் அபூர்வம், கஷ்டம் என்கிறதும் கூறப்படுது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த சஹாபி வீட்டில் தான் நபி அவங்களுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. தன்னுடைய மகனை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரக்கத்தோடு முத்தமிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்து அந்த மனிதர் சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முத்தமிடுறீங்களே, சொன்னாங்க யார் மண் மீது உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டலையோ விண்ணில் ஈக்கக்கூடியங்க இரக்கம் காட்ட மாட்டாங்க. மேலும் அந்த பிள்ளைக்கு மேல் மூச்சு வந்து கொண்டே இருந்துச்சு. இன்னும் ஒரு கட்டத்தில் போனாங்க ரசூலுல்லாஹ், பிள்ளை எடுத்தாங்க, பிள்ளைக்கு மேல் மூச்சு வந்து கொண்டே இருக்குது. அந்த நேரம் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிச்சிச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, நபியை தாங்களுமா நீங்களுமா அழுறீங்க? அல்லாஹ்வின் தூதரே சொன்னாங்க, என் கண்கள் கண்ணீரை வடிக்குது. ஆனாலும் அவுஃபுடைய மகனே, இது இரக்கத்தால் வரக்கூடிய கண்ணீர். என்ற கண்கள் கண்ணீரை வடிக்குது, உள்ளம் வருந்துகிறது. ஆனாலும் எங்களுடைய ரப்பு எதனை தீர்ப்பு செஞ்சானோ அதனை கொண்டு நாங்கள் திருப்தி அடைகிறத தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டோம். இப்ராஹிமே, நாங்களோ உண்ட பிரிவால் வருந்துகிறோம் என்று ரசூலுல்லாஹ் கூறினாங்க. இதனால் கவலைகள் வரக்கூடிய நேரத்தில் அழுவது ஆகுமானது என்கிறது ஹதீஸுடைய ஆதாரங்கள், குர்ஆனுடைய ஆதாரங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. இப்ராஹிம் என்ற ரசூலுடைய மகன் மௌத்தாவு பொழுது அவருக்கு 18 மாதங்கள் தான், 1.5 வயதுடைய குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தீர்க்க முடியாத கவலை இருந்தது. அதனுடைய விளைவால் கண்ணீர் வடிந்தது. ஹசரத் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மகள்மார்களில் ஒருவருடைய மகளும் மௌத்தாகிய சந்தர்ப்பத்தில் நபி அவங்க அழுதிருக்கிறாங்க. அந்த நேரம் ஹசரத் ரசூலுல்லாஹ் இடத்துல, நபியே, நீங்கள் எங்களை அழ வேண்டாம் என்று விலக்கிவிட்டு நீங்கள் அழுகுறீங்களே. சொன்னாங்க, இல்லை, நான் அழுகுறத்தை தடுக்க இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சி, சஹிப்பு, சலிப்பு என்று வரக்கூடிய காலங்களில் 2 சத்தங்களை தான் நான் தடுத்திக்கிறேன். அதாவது சிலவங்க மகிழ்ச்சி மீதினால சத்தம் போடுவாங்க, இன்னும் சிலவங்க கவலையினால் சத்தம் போடுவாங்க. மையத்து நேர்ந்தால் நெஞ்சில் அடித்து கொள்வாங்க, சட்டையை கிழிச்சு கொள்வாங்க, முகத்தில் அடித்து கொள்வாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. இவைகளைத்தான் நான் தடுத்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நபிமார்களில் ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க பார்வையை இழந்திருந்தாங்க. சில தலைவர்கள் இருந்தாங்க. அதில் அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார், அவங்களுக்கும் பார்வையை இழந்திருந்தாங்க. உமையத் இப்னு அப்துல் ஷம்ஸ், ஜஹரத் இப்னு கிலாப், முத்தைம் இப்னு அதி இவங்களும் பார்வையை இழந்திருந்தாங்க. சஹாபாக்கள்ல பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கம் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு யர்ஃபு ரலியல்லாஹு அன்ஹு, சஹர் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுஃபியான், அல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லா இப்னு அர்கம், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமைர், அப்துல்லா இப்னு அபி அவுஃபா, அத்பத் இப்னு மாலிக், உத்பத் இப்னு மசூத் அல் ஹுதலி
உஸ்மான் இப்னு ஆமிர், அபு குஹாஃபா, உகைல் இப்னு அபி தாலிப், அம்ர் இப்னு உம்மி மக்தூம், கத்தாதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியவர்களும் அவங்களுடைய பார்வைகளை கண்களை சம்பூர்ணமாக இழந்திருந்தாங்க. இவங்களுடைய சிலவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்வை இழந்தவங்க, மற்றும் சிலர் ஹஸரத் ரசூலுடைய காலத்துக்கு பின்னால் தன்னுடைய கண்களை இழந்திருக்கிறாங்க. எனவே இங்கே கலீம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கோபத்தை மிண்டு விழுங்கிறது, அதனை அடக்கி கொள்வது. இது கோபம் மிகுதியால் வரக்கூடிய வார்த்தை என்றாலும் அவர்கள் அதனை வெளிப்படுத்தல, அதனை தங்களுடைய மனதுக்குள்ளேயே அடக்கி கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய போதனைகளை கொண்டு நாங்களும் படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. அடுத்தது 85வது ஆயத். இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் அடுத்த பாடத்தில் தொடரும். ஹைர், ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளும், அப்படி இல்லாட்டி பாடத்தை முடித்துக்கொள்வோம். அதோட இந்த பாடத்தினுடைய கண்ணியம் மகத்துவம் நீங்கள் ஃபிசிக்கலி அந்த டைமில் கலந்து கொள்றதுல தான் இருக்குது என்கிறத மறந்து விடுவானம். அப்படி இல்லைண்டா இது எந்த விதமான பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. என்ன செய்வோம் என்றால் அது ஒரு வெறுமனே இன்ஃபர்மேஷனாக சில சந்தர்ப்பத்தில் கேட்போம், சில சந்தர்ப்பத்தில் கேட்குறதுக்கும் டைம் இருக்க மாட்டாது. அது ஒரு அஃபாக்கியத்தனத்துக்கு அடையாளம். அல்லாஹ் இல்மை விட்டும் எங்களை தூரமாக்கி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ஃபல்லம் மினல்லாஹி வ நிஅமஹ் ومغفرة ورحمة وعافية والسلامة. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. لا إله إلا الله أستغفر الله. نسألك الجنة ونعوذ بك من النار. لا إله إلا الله أستغفر الله. أسألك الجنة وأعوذ بك من النار. கிருபை யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய். இதில் ரொம்பவும் விழிப்புணர்வுள்ளவர்களாக செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயா. குறிப்பாக காலங்கள் நேரங்களை வீணாக கழிக்கிறது விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. பாவங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா. எங்களுடைய எல்லா விதமான புலன்களையும் உனக்கு வழிபடக்கூடியதாக ஆக்கி வைப்பாயா. ஒவ்வொரு நேரத்தையும் உன்னுடைய சிந்தனையிலே கழிப்பதற்கு கிருபை செய்வாயா. ரமலானுடைய மாதம் வந்தும் கூட அதனுடைய மகத்துவம் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய ஈமானின் பலகீனம். இந்த ரமலானுக்காக வேண்டிய நபிமார்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், அதற்காக இறைஞ்சினார்கள், அதற்காக தயாரானார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான், எங்களுடைய தக்வாவுடைய பலகீனம் இந்த ரமலானை நாங்கள் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். இது வெகு விரைவில் எங்களை விட்டும் போய்விடும். இது போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடத்துல எங்களை பற்றி சொல்லும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நல்ல நன்மாரா எங்களை சொல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாவும் நிதமும் திக்ரில் திளைத்திருப்பதற்கு கிருபை செய்வாயாக. உன்னுடைய குர்ஆனின் ஆயத்துக்களை உச்சரிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிகமான நேரம் குர்ஆனுக்கே கொடுப்பதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த குர்ஆனின் மூலமாக நீ ஒரு கூட்டத்தை உயர்த்துகிறாய், ஒரு கூட்டத்தை தாழ்த்துகிறாய். யா அல்லாஹ், நீ உயர்த்துவதற்காக குர்ஆனை தந்தாய். அப்படியான கூட்டத்தில் எங்களை ஆக்கிடுவாயாக. இந்த குர்ஆன் என்ற அற்புதத்தை, மாஜிஸா, முழு உலகமும் இருக்கும் வரைக்கும் யா அல்லாஹ் நிலைத்து இருந்து அதற்கு பின்னாலும் உன்னிடத்தில் சங்கமமாக கூடியது. இது உன்னுடைய வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய அனைவருடைய வார்த்தைகளுக்கும் விட இதற்கு முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மற்றவர்களுடைய பாடலை கேட்டு பூரிப்பு அடைந்தோம் என்றாலும் உன்னுடைய குர்ஆனை கேட்க முடியாமல் இருக்கிறது. இது எங்களுடைய மூதேவித்தனத்துக்கு அடையாளம். யா அல்லாஹ், யாரெல்லாம் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஆனந்தம் அடைகிறோம் என்றாலும் உன்னுடைய பேச்சை கேட்க முடியாமல் இருக்கிறது. இது நீ உன்னை விட்டு எங்களை தூரமாக்கின்றாய். யாரெல்லாம் அப்படியான மூதேவிகளுடைய பாக்கியம் இழந்தவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாது.
குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த புனித மாதத்தில் அதனை நிதமும் ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அனைத்து நேரங்களும் குர்ஆனுடனே இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. அது ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஷஃபாஅத்துக்கு எங்களை ஆளாக்கிடுவாயாக. யாலா நோன்புடைய காலத்தினுடைய பகல்களை, இரவு பகுதிகளை நல்ல முறையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நம்மால் முடிந்த அமால்களை செய்கின்றோம். யாலா இயன்றளவு பாவத்தை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய பொருத்தம் வேண்டும். தீயதை விட்டும் விலகுவதாக இருந்தாலும் யா அல்லாஹ் உன்னுடைய விருப்பம் வேண்டும். இல்லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கிறத நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் நாயனே. என்றாலும் அதிகமான பாவங்கள், தீங்குகள், பிழைகள், தவறுகள் அது எங்களுடைய தயாரிப்பு இல்லாததுனால நடக்குது என்கிறதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாயனே. யாலா நீ எங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கோடானு கோடி மக்களை நரக விடுதலை செய்யக்கூடிய இந்த புனிதமிக்க மாதத்திலே எங்களையும் அந்த பட்டியலை எழுதிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள். எங்களுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தார்கள். யாலா எங்களுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். எங்களுடைய சிரிப்பில் அவர்கள் சிரித்தார்கள். நாங்கள் அழுவதாக இருந்தால் அவர்களால் தாங்க முடியாமல் இருந்தது. என்றாலும் அவர்கள் இன்று மண்ணுக்குள் போய்விட்டார்கள். அவர்களை யாரும் பார்ப்பதற்கு முடியாது. அவர்களால் வந்து சொல்லவும் முடியாது. அவர்களுடைய நிலைமையை நீத்தான் அறிந்திருக்கின்றாய் நாயனே. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ மகத்தான ஜன்னத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒவ்வொரு நாளும் இரவுல நோன்புடைய காலத்தில் கோடான கோடி மக்களை நரக விடுதலை செய்கிறாய். அந்த பட்டியலில் எங்களுடைய பெற்றோர்களை, குடும்பத்தில் மௌத்தானவர்களை எழுதிவிடு. யாருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், சாலிகான அமல், ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிவிடு. யாருடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலான அந்தஸ்துகளை நசீபாக்கிவிடு யா அல்லாஹ். அவர்களுக்கு மென்மேலும் உயர் அந்தஸ்திலை கொடுத்துவிடு. அவருடைய கபர் அறைகளை பிரகாசமாக்கிவிடு. அவர்கள் செய்த நன்மைகளை மீசானுல் ஹசனாத்திலே வைத்து விடு நாயனே. அதனை கனமுள்ளதாக ஆக்கிடு யா அல்லாஹ். மனிதன் என்ற ரீதியில் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். நாங்கள் மலக்குமார்கள் இல்லை என்றாலும் நீ கஃபார். உன்னுடைய மக்ஃபிரத்தை பறந்து விருந்து கிடைக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அடியார்கள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா கொடுக்கிறதுக்கு என்று நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உன்னை இதோ அணுகி கேட்கின்றோம் நாயனே. உன்னுடைய மக்ஃபிரத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக. மேலான ஜன்னத்தில் எங்களுக்கு இடம் தாயால். அந்த ஜன்னத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லையால். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப மோசமானவர்கள்ங்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம் நாயனே. என்றாலும் இரக்கமுள்ளவனே, தாயை விடவும் எண்ணில் அடங்காத மடங்கு கருணை உள்ளவனே, எங்களை மன்னித்து அருள் புரிந்து நாயனே. எங்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். பாவங்களின் மீது வெறுப்பை உண்டாக்கிடு. நன்மைகளின் மீது ஆசை, ஆர்வத்தை ஏற்படுத்திடு நாயனே. பாவத்தின் மீது காணக்கூடிய இன்பத்தை விடவும் அபரிமிதமான இன்பத்தை நீ நன்மையில் வைத்திருக்கின்றாய். அதனை உணரக்கூடிய பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடு நாயனே. யாலா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாள மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிடு நாயனே. யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகளை பொருந்து கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு மகத்தான கூலிகளை தந்தர்கள் புரிவாயாக. எங்களுடைய தராவீஹ் மற்றும் உண்டான திலாவத், வித்ர் போன்ற நல்ல அமல்களை கபூல் செய்து அவைகளை மௌத்து வரைக்கும் செய்து வருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. மௌத்துடைய நேரத்தை மங்களமாக்குவாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.